வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சின்ன பீடட் ரங்கோலி பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ. அமேசான் கிட்டே இருந்து ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டு இது சென்டரில் இருக்கிறத மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நானும் பல வாக்கில் ட்ரை பண்ணி ஒரு 2 நாள் கிட்டே இந்த சென்டர் இதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் செஞ்சு முடிக்கையில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சீட் பீட் எடுத்திருக்கேன், 5 பீட் எடுத்திருக்கேன். 5 பீடையும் ஒன்றா போட்டு நாட் போட்டிருக்கேன். 1 சைடு ஒயரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹெண்டில் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட்டு பீட்குள்ளார எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பீடை ஜாயின் பண்ணுறோம். ஒவ்வொரு 5 பீட்லேயுமே ஒவ்வொரு 2 பீடுக்கு நடுவில் ஒரு பீட் ஜாயின் பண்ணோம். டோட்டல் 5 பீட் ஜாயின் பண்ணுவோம். சீட் பீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீடுக்கு நடுவில் ஒரு பீட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் பீட் ஆட் பண்ணுறேன். சுருண்டுக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக வச்சு புல் பண்ணிங்கன்னா கரெக்டாக நேராகிடும். ஸோ இதே மாதிரி 5 போட்டுக்கலாம். 5th பீட் ஆட் பண்ணுறேன். கீழேருந்து டாப்பில் இருக்கிற அந்த பீடுக்கு நம்ம போயிடலாம். எப்போதும் போல் நெக்ஸ்ட் பீட்குள்ளே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு இந்த பீடுக்கு மேலே வந்துடணும். நெக்ஸ்ட் பீடு மேலே இருக்கிற பீடுக்குள்ளார வந்துடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். இப்போ நான் இன்னும் 2 பீட் எடுத்திருக்கேன். இந்த 2 பீடையும் நம்ம இதில் வந்துட்டு க்ராஸ் பண்ணிக்கணும். எந்த ஒயரில் இருக்கோமோ அந்த ஒயரில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு திருப்பியும் கீழே வந்து அந்த நெக்ஸ்ட் பீடுக்கு போகணும். கீழே இருக்க பீட் போயிட்டு அடுத்து மேலே இருக்கிற பீட்குள்ளார போகணும். நமக்கு இதனால் ஒயர் வந்து வெளியில் வராத இருக்கும். இப்போ நாட் போட்டுக்கலாம். 2 பீட் ஆட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். திருப்பி இந்த இதில் வந்துட்டு இந்த 2 பீட்குள்ளார ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பியும் 2 பீட் எடுத்திருக்கேன். 2 பீட்ஸ் எடுத்து டாப்பில் இருக்க பீட்குள்ளாரே க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ இதே போல் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இது 5 இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் இந்த 2 பீட்குள்ளாரையும் போய்க்கலாம். போயிட்டு டாப்பில் இருக்க இந்த பீட்குள்ளாரையும் வந்துக்கலாம். ஜாயின் பண்ணுறது ஒயரை நெக்ஸ்ட்டு 1 2 3 இந்த 3 பீட்குள்ளாரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுனால இந்த பீட்குள்ளார வந்துக்கலாம். டாப்பில் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் பீடு, 2 சீட் பீடு, அகைன் 1 லாங் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து நெக்ஸ்ட் இருக்கிற பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வந்துடலாம் அடுத்த லைன் போடுறதுக்கு.
ஸ்ட்ரைட் பண்ணி ஒன்றா இழுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி 11 மாதிரி வரும். ஸோ இங்கே போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கணும். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம், அப்போ தான் நெருக்கி வரும். நல்லா டைட்டாக புல் பண்ணுவோம். புல் பண்ண நமக்கு இங்கே நெருங்கி வர்றது தெரியும், இந்த கேப்பு ஃபில் ஆகிறது தெரியும். நல்லா இழுத்தா மட்டும்தான் அது வரும். நெக்ஸ்ட்டு அப்படியே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி 5 போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ திருப்பி இந்த டாப்பில் இருக்கிற இந்த சைடு இருக்கிற இந்த பீட்குள்ளார நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ இதனால் நமக்கு டைட்டாக புல் ஆகும். அடுத்தடுத்த லைன் போடும்போது இன்னும் டைட்டாகி வந்துடும். ஸோ நம்ம அதுக்காக இது பண்ணிக்க வேணாம், உரி பண்ணிக்க வேணாம். ஓரளவுக்கு இந்த தடவை வரும், அடுத்த ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். இப்போ இந்த இதில் இருக்கும். இப்போ வந்து ஒரு லாங் பீடு அண்ட் 1 சீட் பீட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருக்கும். இந்த ப்ளூ பீட்டில் மேலே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அங்கே இருக்கும். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்க சீட் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரே ஒரு சீட் பீட் எடுத்துக்கலாம். ஒரு சீட் பீட் எடுத்திருக்கேன். இந்த சீட் பீடை அதுக்கு அடுத்து இருக்க பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1 சீட் பீட் வந்து இந்த 2 பீட்க்கு நடுவாண்டி வரும், அந்த மாதிரி. அகைன் ஒரு சீட் பீட் 1 லாங் பீட் எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த ப்ளூ, இந்த லைனில் இருக்க ப்ளூ, அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம். இங்கே போகணும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணோன்னா இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக புல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இங்கே நெருங்கி வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். One long bead, 1 seed bead, next one seed bead, next 1 seed bead and 1 long bead. இதை வந்து கீழே இருக்கிற பீட்குள்ளே ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க ப்ளூ பீட் இருக்கு இல்லையா, அது வழியாக மேலே வந்துடுவோம். மேலே வந்துட்டு இந்த சைடெல்லாம் நல்லா அழுத்தி பிடிச்சி மெதுவாக புல் பண்ணி விட்டோம்னா நமக்கு டைட் ஆயிரும், ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிக்கும். ஸோ இதே போல் இது எல்லாமே பண்ணிட்டு பார்ப்போம்.
இப்போ அஞ்சு அஞ்சு சைடுமே போட்டுட்டேன் நான். எல்லா சைடுமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேப் இருக்குது இல்லையா, இதையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போதும் போல் இந்த எண்டில் முடிச்சிருக்கேன் நான். இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற வெறும் அந்த லாங் பீடுக்குள்ளார மட்டும் வந்துக்கலாம். எல்லோ பீடில் வரக்கூடாது, ஒன்லி லாங் பீடு. இப்போ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி லாங் பீட் மட்டுக்குள்ள வந்திருக்கேன். எல்லோ பீட்டில் சீட் பீட்டில் போகக்கூடாது. ஸோ யூஸ் ஒன்லி லாங் பீட். நான் இப்போ 3 சீட் பீட் எடுத்திருக்கேன். ப்ளூ, எல்லோ, ப்ளூ. இதை வந்து இந்த சைடு இருக்கிற லாங் பீட்குள்ளார நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ வந்தோம்னா நமக்கு இப்படி வந்து கவர் ஆகும். இப்போ திருப்பியும் நம்ம எந்த லாங் பீடுக்குள்ளே வழியாக உள்ளே வந்தோமோ அதே சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல மேலே போகணும். இப்படி போகும்போது நமக்கு கீழேயும் ஜாயிண்ட் ஆயிரும், மேலேயும் ஜாயிண்ட் ஆயிரும். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. போட்டு இங்கே மேலே சீட் பீடு இருக்கு இல்லையா, 5 சீட் பீடு, அது வழியாக நம்ம கீழே போய்க்கலாம், அந்த சைடு போய்க்கலாம். டைட்டாக புல் பண்ணணும். இந்த எல்லோ பீடு வந்துட்டு இப்படி மேலே லைட்டாக வர அளவுக்கு புல் பண்ணியிருக்கணும். சாரி. இப்போ இந்த 5 பீடு வழியாக இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறோம். கீழே வந்து லாங் பீடுக்குள்ளார உள்ளே விட்டுக்கலாம். திருப்பியும் அடுத்த லாங் பீடுக்குள்ளார வெளியில் வந்துக்கலாம். நம்ம இதே இன்னொரு தடவை செய்வோம். பீட் ஆட் பண்ணி இப்போ இந்த மாதிரி 3 பீட் ஆட் பண்ணி திருப்பி இதுலேயே இன்னொரு தடவை க்ராஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் 3 பீட் எடுத்திருக்கேன். திருப்பியும் இந்த 2 லாங் பீடுக்குள்ளே மட்டும் நான் போய்க்கிறேன். போயிட்டு திருப்பி இந்த சைடு லாங் பீடுக்குள்ளார நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ நம்ம டைட்டாக புல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இங்கே வந்துட்டு நல்லா டைட்டாக வரும். இந்த மேலே இருக்கலாம் 5 எல்லோ கலர், இது வழியாக நம்ம அடுத்த பீடுக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். கீழேயும் ஜாயின் பண்ணணும், மேலேயும் ஜாயின் பண்ணணும். லாங் பீடை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி புல் பண்ணி இழுத்துட்டு அந்த சைடு வந்துட்டு இப்போ எல்லோ கலரை லைட்டாக அப்படி மேலே புல் பண்ணி வச்சுட்டு இழுத்தோம்னா நல்லா டைட் ஆயிரும். நமக்கு கொஞ்சம் எடுத்தாப்பில் வந்துடும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் பார்ட்டோடு இதோட கம்ப்ளீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இன்னொன்று டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு சென்டர் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு சின்ன டிசைன் மட்டும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லோக்கும் நடுண்டி நான் இந்த மாதிரி பீட் ஜாயின் பண்ணுறேன். ஒரு லாங் பீட், ஒரு ரவுண்ட் பீட், இன்னொரு லாங் பீட், 2 எல்லோ சென்டருக்கும் நடுவண்டி இந்த 5 எல்லோவில் சென்டர் பீடும், இந்த 3 பீடில் சென்டர் பீடும். ஸோ இதே போல் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா சைடும் முடிஞ்சிருச்சு. இன்னும் இதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த சைஸ் போதுமானது. ஸோ நான் அடுத்து 2 பீடில் விட்டு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு 2-3 லைன் போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அது ஆல்வேஸ் அதை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூசிங்காக தெரியும், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், பட் செஞ்சோம்னா ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.